குட்டீஸுங்களுக்கு லீவ் விட்டாலே எனக்கு செம்ம சோம்பேறி ஆகிடுது. ஹஸ்பண்டும் வந்துட்டு வெளியில் போகிற லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, சரி ஓகே மதியம் போல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கத்திரிக்காய் இருந்தது, எடுத்து போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ நேரம் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தேன், கிட்ட கூட ரெண்டுமே வரல. கிச்சனுக்குள்ளார வேலை பார்க்க வந்தது தான் அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும், சாக்லேட் காஃபி வேணும், வாட்டர் மெலன் வேணும், கட் பண்ணி கொடுங்கன்னு வந்துருவாங்க. நம்மளால் இங்கே அடுப்பில் எண்ணெய் போட்டோங்கிறதே மறந்துடுவேன். கத்திரிக்காவை நாளாக கீறி விட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்த பிறகு அதே எண்ணெயிலே கடுகு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி கரைச்சி சேர்த்துட்டு நல்லா திக்கா வர ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை போட்டு கொத்தமல்லியில தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். எத்தனை பேருக்கு இது ஃபேவரேட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹஸ்பண்டுக்கு இந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும். கையோட சிங்க்ல இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் குட்டீஸ் நம்மள சும்மா விட மாட்டாங்க. இதை விளையாடலாம் வாங்குமா, இதை பண்ணலாம் வாங்குமா, நம்மளை பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க. மதிய லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிட்டு வத்தல் தான் பொரிச்சிருந்தேன். எனக்கு சாப்பிடும் போது மட்டும் டிவியோ மொபைலோ ஆன்ல இருக்கக்கூடாது. உங்க வீட்டில் எப்படி?